नमो नमो लोये सब साहू नमो पंज परमेश्वरी भगवान की जय। आचार्य कुंद कुंद भगवान की जय। आचार्य विशन महाराज की जय। आचार्य गुरुवर श्री विद्यासागर महाराज की जय। आचार्य आर्य सागर महाराज की जय। मुनि संघ की जय। अहिंसा परमो धर्म की जय। நேற்று ஸ்ரீராம் இதுல ராமாயணத்துல எங்க பார்த்தோம்னா அந்த வனமாலையோட கூட்டின்னு போய் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. பிருத்திவி தரனோட உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார். ராமர் லக்ஷ்மணர் பிருத்திவிதரோட உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போது ஒரு நந்தியாவர்த்த நகரத்து ஒரு ராஜா அதிவீரியனுடைய தூதுவன் ஒரு லெட்டர் கொடுக்குறான். அதுல சொல்லியிருக்கிறான், இந்திரனுக்கு சமான பராக்கிரமி சம்பூர்ண சஸ்திர சாஸ்திரங்களுக்கு கியாதா அறிந்தவர் நந்தியாவர்த்த சுவாமி ராஜா அதிவீரியர் இப்ப இவரோட படை எடுக்க போகிறாரு. சண்டை போடுறதுக்காக போய் கொண்டிருக்கிறார். யாரோட? பரதனோட. அதனால நீங்க உங்களுடைய படை அவங்க தேவைப்படுகிறது அப்படின்னு அவரு அந்த ஓலை செய்தியில சொல்லியிருக்கிறான். சோ பத்திரத்தினுடைய செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் ராஜா பிருத்திவிதர் தூதனிடம் ஏதோ சொல்ல விரும்பும் போது இடையிலேயே அதை நிறுத்தி லக்ஷ்மணன் தூதுவனிடம் கேட்கிறான், பரதனோடு உங்கள் ராஜா அதிவீரியனுக்கு என்ன விரோதம் வந்தது? எதற்காக பரதனோடு சண்டையிட போகிறார் அப்படின்னு கேட்கிறார். தூதுவன் அதற்கு பதில் சொல்லுகிறார், ராஜா அதிவீரியன் தன்னுடைய தூதன் ஒருவரை அனுப்பிச்சு ராஜா பரதனிடம் ஒரு செய்தியை சொன்னார். நீங்கள் இப்பொழுது என்னுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் உங்க ராஜ்யத்தை விட்டு விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். அதனால நீங்கள் சீக்கிரமாக என்னுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சாரு. இதை கேட்டு சத்ருகனன் கோபம் கொண்டு ஆவேசமாக சொல்லுகிறான், ஏ தூதுவனே, உன்னுடைய சுவாமி மிகவும் கர்வத்தினால இப்படி ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்கிறார். அவருக்கு தெரியாது போல இருக்கிறது. அவருடைய மரணம் நெருங்கிவிட்டது என்று நினைக்கிறேன். எங்களுடைய பிதாஸ்ரீ தந்தை தசரதன் தீட்சை எடுத்துக்கொண்டு முனியாகிவிட்டார் என்பதை அறிந்து இப்பொழுது நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து உங்கள் இப்பொழுது செய்தி அனுப்பியிருக்கிறான். உங்கள் ராஜா அவருடைய மகன்களாகிய பரதனும் நானும் இருக்கும்போது அவங்களுடைய கனவு நிறைவேறாது. அதனால அந்த பிதாவினுடைய அந்த நெருப்பு இப்பொழுதும் எங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அதிவீரியனை இன்னும் கட்டையை நாங்கள் எரித்து விடுவோம், வைத்து பஸ்மமாக்கி விடுவோம். இப்பொழுது அதிவீரியன் பரதனிடம் சேவை செய்ய சொல், நாங்கள் சேவை செய்ய மாட்டோம், அவன் எங்களுடைய அரசனுக்கு சேவை செய்ய சொல் அப்படின்னு சத்ருகனன் சொல்லியதுனால தூதுவனை அவமானம் செய்து ராஜசபாயிலிருந்து வெளியேற்றினார்கள். தூதுவன் அவமானம் அடைந்து உடனே இங்க எங்களுடைய ராஜனிடம் எல்லா விவரத்தையும் சொன்னான். தூதுவன் முகத்திலிருந்து சத்ருகனன் அதாவது தம்பட்டம் அடித்துக் கொள்வான், அதாவது தன்னை பற்றி பெருமை பேசிக் கொள்பவனாக இருக்கிறான் என்று அறிந்து கோபப்பட்ட எங்களுடைய அரசன் கோபம் கொண்டு அவன் பரதன் மீது படையெடுக்க முடிவு செய்தார். பரதன் இருக்குமும் ராஜா ஜனக், ராஜா கனக், அப்புறம் சிங்கோதர் முதலான ராஜாக்களையும் அவர்களும் கூட்டிக் கொண்டு இங்கு படையெடுத்து சண்டைக்கு தயாராகி விட்டார்கள். நாங்களும் இங்கு அதிவீரிய ராஜாவும் பல ராஜாக்களை எல்லாம் சேர்த்து கொண்டு சண்டையிடுகிறார். ஆகையால் உங்களுடைய சேனையும் சீக்கிரமாக இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அது அயோத்தியாவை நோக்கி புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு செய்தி சொன்னார். அது தூதுவனுடைய முகத்திலிருந்து அதிவீரியனுக்கும் பரதனுக்கும் அயோத்தியா ராஜா பரதனுக்கும் விரோதம் வந்துவிட்டது என்பதை தெரிந்து ராமரும்
என்ன பண்றாரு, பிருத்விராஜிடம் சொன்னாரு. அந்த ராஜா, நாட்டு ராஜா கிட்ட சொல்றாரு, அனுஞ்ச சத்ருகனன். ஸோ இளைஞன், அதாவது தம்பி சத்ருகனன் ராஜா அதிவீரியனிடம் கோபம் கொண்டது நியாயமானது. ஏனென்றால் அவனுடைய தந்தைக்கு சமானமாக பெரிய அண்ணன் மீது அவமானம் நடந்திருந்தது. அதனால அவன் கோபப்பட்டிருக்கிறான். ராஜா பிருத்திவிதரனும் சொன்னான் உண்மையில. அப்ப பிருத்திவிதரன் என்ன சொல்றாரு, அந்த ராஜா, யதார்த்தமே ராஜா அதிவீரியன் மிகவும் துஷ்டத்தனம் வாய்ந்தவன், சுபாவமாகவே நீச்சமான காரியங்களை செய்யக்கூடியவன். ஆனால் அவன் பிரபலமான சக்திசாலியாக இருப்பதனால்தான் நாங்க அவனை எங்களுடைய தலைவனாக எடுத்துக்கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ராஜா பிருத்திவிதரனுடைய மந்திரிகளும் எல்லாம் கூடி என்ன சொல்றாங்க, ராஜா அதிவீரியன் ஒரு லெட்டர், ஒரு கடிதம் எழுதுறதுக்காக எல்லாரையும் கூப்பிடுறாரு. தூதுவனிடம் பத்திரத்தை கொடுத்து அவனை அனுப்பிச்சிடறாங்க. சரி, நாங்கள் வருகிறோம், நாங்கள் உங்கள் உதவுகிறோம் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா பிருத்திவிதர் ஸ்ரீராமரிடம் சொல்லுகிறார், நீங்கள் இங்கேயே இருந்து ஓய்வெடுங்கள், நீங்களும் உங்களுடைய லக்ஷ்மணன் என்னுடைய மகள் எல்லாமே இங்கே இங்க இருங்க, சுகபூர்வமாக இருங்கள். நான் இந்த படையெடுப்பதற்காக அந்த நாட்டுக்கு போய் அவனிடம் உதவி செய்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்ரீராமர் சொல்றாரு, நீங்கள் போகக்கூடாது, இந்த கஷேத்திரத்துல நீங்க போகாதீங்க, நாங்கள் போகிறோம், நீங்கள் கவலை இல்லாமல் நீங்கள் இங்கே இருங்கள், நானும் லக்ஷ்மணனும் உங்களுடைய மகனும் நாங்கள் படையோடு நாங்கள் போகிறோம் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், சீதை மற்றும் ராஜா பிருத்திவினுடைய மகன் அவங்களோட படைகளோட அவங்களோட படைகளை எல்லாம் திரட்டி எடுத்துக்கொண்டு நந்தியாவர்த்த நகரத்திற்கு அந்த ராஜாவுக்கு உதவி செய்வதற்காக அங்க போறாங்க. நந்தியாவர்த்த நகரத்தினுடைய அருகில் சென்றவுடனே நகரத்துக்கு வெளியில் ஒரு இடத்துல தாங்குறாங்க. யோக்கியமான சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே ராமர் சொல்றாரு, ஏநாத் ஏத்தி முझे कहने का कोई अधिकार नहीं है. அப்பொழுது என்ன சொல்றாங்க, ஒரு சந்தர்ப்பம் பார்த்த உடனே ஜானகி, அவங்க சீதை ஜானகி பேரு, இன்னொரு பேரு, ராமரிடம் சொல்றாங்க, ஆனாலும் நான் சொல்வதற்கு நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, சொல்லக்கூடாது, எனக்கு அதிகாரம் இல்லை சொல்வதற்கு, ஆனாலும் உங்களுடைய இதத்தை விரும்புவதனால நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் இருக்கிறேன். இங்கு बांसों की समूह से किसी एक बांसों में मोती भी लिया जाते हैं, उसी भांति मेरे कदन से आप इधर वचन ले ले. ஸோ இந்த மூங்கில்ல என்ன இருக்கிறது, மூங்கில் சமூகத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு முத்துக்கள் இருக்குமா, மூங்கில்குள்ள கூட முத்து இருக்கிறது. அதனால அது மூங்கில் சொல்லிட்டு ஒதுக்காம அந்த முத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்யணும். அதுபோல நான் பெண், அதனால இவ என்ன சொல்ல போகிறாள் அப்படின்னு நீங்க ஒதுக்காமல் சில வசனத்தையாவது நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். ராஜா அதிவீரியன் மிகவும் பலசாலியானவன், ஆனால் பரதனோ குமார அவஸ்தையில் இருக்கிறவன், இப்பொழுதுதான் இளைஞன், அவன் குமார அவஸ்தையில் இருக்கிறவன், எது வரைக்கும் சண்டை கிண்டை எதுவும் போட்டது கிடையாது. அவன் படையெடுத்து கொண்டு சொன்னால் அவன் வெற்றி கொள்வது மிகவும் கடினம். பரதன் வெற்றி கொள்வது கடினம், ஏன்னா பரதன் வெற்றி பெற முடியாது, ஏன்னா இவன் பலசாலியான விரோதி இவரு. அதையாவது அவருக்கு வெற்றி கிடைப்பதற்கு ஏதாவது நீங்கள் தான் உபாயம் செய்ய வேண்டும். நான் பரதனை உட்கார வச்சுட்டு வந்துட்டீங்க, பரதன் சின்ன இளைஞன், உங்களோட ரொம்ப வயசுல கம்மியானவன், அனுபவம் இல்லாதவன். சத்ருகனனும் பாத்தீங்கன்னா சின்னவன். இவங்க ரெண்டு பேரும் இந்த பலசாலியான ராஜாவுடன் மோதி ஜெயிக்க முடியாது. ஆனால் நீங்கள் தான் உதவி செய்து அவனை காப்பாற்றணும். आपकी एवं लक्ष्मण के ही कोई कार्य असाध्य नहीं है. உங்களாலும் லக்ஷ்மணனாலும் எந்த ஒரு காரியமும் முடியாது என்பது கிடையாது. நீங்கள் முயற்சி செய்தால், ஏதோ உபாயம் செய்தால் பரதனை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா பரதன் தோற்று விடுவான் அப்படின்னு சொல்ற. லக்ஷ்மணன் சொல்றாரு, ஆரியை
நீங்கள் கவலைப்படாதீர்கள். ராஜா அதிவீரியனுக்கு இன்றோ நாளையோ அல்லது மரணம் நிச்சயம், நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்றார். राजा पृथ्वीधर के पुत्र ने भी लक्ष्मण को कथन की पुष्टि किया. ராஜா பிருத்திவிதருடைய மகனும் லக்ஷ்மணன் சொல்றதுக்கு ஆமோதனை பண்றாரு. ஆமா நாங்கள் அவனுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீராமன் मुकुट से लक्ष्मण को उग्र होने से रोका. சோ ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் இது மாதிரி உக்ரத்தனமா பேசுவதை தடுத்தாரு. அவர் சொல்றாரு, அது மாதிரி பேசாத. சீதா ने भी जो कहा वह सत्य है. சீதை என்ன சொன்னாங்களோ அது உண்மைதான். ஏனென்றால் பரதன் இளைஞன், அவ்வளவு அனுபவம் இல்லாதவன். யதார்த்தமே ராஜா அதிவீரியன் சக்திசாலி. அவனுடைய சேனைகளும் பரதனுடைய சேனையில விட 10 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதிவீரனுடைய படை 10 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ராஜா அதிவீரியன் கிட்ட நிறைய யானைகள், குதிரை, ரதம், சூர வீரர்கள், யுத்தம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பரதனிடம் ஒன்றும் அவ்வளவு கிடையாது. அதனால பரதன் போரில் ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனாலும் கேசரி சிங் அத்தியந்த பிரபல் ஓதாய் ததாபி வித்யாச்சல को खंड खंड करने समर्थ नहीं होता है. சோ சிங்கம் பலசாலியாக இருந்தாலும் இந்த வித்யாச்சல போல மலைகளை, பெரிய மலை இருக்குது, வித்யாச்சல மலைகளை உடைக்கிறதுக்கு சாமர்த்தியம் அதனிடம் இருக்கிறது கிடையாது. ராஜா அதிவீரியன் யுத்தம் செய்வதில் பராக்கிரமசாலி. அவன் பரதனுடைய சேனையை எளிதாகவே அழித்து விடுவான். அதனால துஷ்ட ராஜா அதிவீரியனே பரதப்போ பராஸ்கர்தியாத்தோ. சோ இந்த துஷ்டமான ராஜன் அதிவீரியன் பரதனை தோற்கடித்து விட்டால் ரகுவம்சத்தின் பெயரும் அதனுடைய புகழும் போய்விடும், களங்கம் அடைந்திடும். பரதன் பராதீனமாகிவிட்டால் கோர கஷ்டத்தையும் அவன் சகிக்க வேண்டி வரும். मुझे संधि का भी कोई उपाय नहीं सूझा पड़ा है. சோ இதை நான் எப்படி இவங்களை உபாயமும் புரியவில்லை. பரதனை நம்ம போய் ஜெயிக்க முடியாது, நம்ம தான் இங்க வந்துட்டோமே, பரதனிடம் போய் ஜெயிக்க முடியாது. இதர் சத்ருகன் பேபி நியமுக்கு விருத்த அந்தேரா ராத்திரிமே ராஜா. சத்ருகனும் பாத்தீங்கன்னா அந்த நியமத்துக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறான். அதனால அதிவீரியனும் அதிகமான கோபம் கொண்டிருக்கிறான். அவனுடைய சேனைகள் இப்பொழுது அவனை அழிப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதனால இப்பொழுது நம்ம என்ன செய்யறதுன்னு புரியல எனக்கும். ராஜா அதிவீரியன் வசமே லானே கேலியே कोई अन्य प्रयत्न करना पड़ेगा. ராஜா அதிவீரியனை வசப்படுத்துவதற்கு வேறு உபாயங்கள் செய்ய வேண்டும். யாசே பரத் கா சிவீர் சமீபகை. சோ இவங்க படையும் அவங்க எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதனால இவங்களும் அந்த நகரத்துக்கு போயிட்டாங்க. நகரத்துக்கும் பக்கத்துல தான் இருக்கிறது. 2 படையும், பரதனுடைய படையும் அருகில் தான் இருக்கிறது. उन्हें अपना यहाँ आने की समाचार भी गाद नहीं होना चाहिए. அதனால நாம இங்க வந்திருக்கிறோம் என்ற செய்தி பரதனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா வந்துருவாங்க, இங்கே நம்மளையும் கூட்டின்னு போயிடுவாங்க. அதனால தெரியக்கூடாது. உண்மையான உதவி செய்யக்கூடியவர்கள், உண்மையிலே உதவி செய்யக்கூடியவர்களுடைய தர்மம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் மறைவாக இருந்தே உபகாரம் செய்வார்கள். நேரா பேருக்கு புகழுக்கு பண்ண மாட்டாங்க. மறைமுகமாக இருந்தா கூட உதவி செய்வார்கள். அப்படி நம்மளும் பரதனுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு லக்ஷ்மணனிட சொல்றாங்க. இப்படி லக்ஷ்மணனிடம் சொல்லி கொண்டிருக்கும் போது அதிவீரியன் வசத்தை செய்வதற்கான உபாயம் பற்றி ஸ்ரீராமரும் சிந்தனை செய்கிறார். சரி, அப்புறம் உடனே ராமருக்கு ஒரு உபாயம் தோன்றுகிறது. ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் அன்று இரவு கழிந்த பிறகு காலை நேரத்தில் நித்திய காரியங்களை செய்து முடித்த பிறகு ஸ்நானம் செய்து பவித்திரமான வஸ்திரங்களை எடுத்து போட்டுக்கொண்டு ஜினேந்திர பகவான் சைத்தாலயம் போறாங்க. तीनों भाव सहित भगवान की पूजा की. சோ 3 பேரும், ராமர், லக்ஷ்மண், சீதை 3 பேரும்
அந்த பகவான் ஜினேந்திர பகவானுக்கு காலையில பூஜை பண்றாங்க. ஸோ சண்டைக்கு போயிருக்கிறாங்க, அப்பயும் பூஜை பண்றாங்க. ஒரு சண்டைக்கு போனா கூட அங்கேயும் பூஜை நடக்கிறது பகவானுக்கு. பிறகு சீதா அங்கிருந்த வரதர்மா நாமக் ஆரிகா, அங்க ஒரு ஆரிகை இருக்கிறாங்க, ஆரிகை சங்கம் இருக்கிறது அந்த இதுல வரதர்மான் பேரு. அங்க ஆரிகையிடம் சீதையை விட்டுடுறாங்க. சரி, இங்கே தங்கி இரு, மாதாஜியோட இரு, நீ நாங்க போயிட்டு ஜெயிச்சுட்டு வர வரைக்கும், நாங்க ஏதோ பண்ற வரைக்கும் நீங்க இங்கே இருன்னு சொல்லிட்டு அந்த மாதாஜியிடம் சீதையை ஒப்படைத்து விட்டு இங்கிருந்து சைத்தியாலயத்திலிருந்து வெளில வராங்க. 2 பேரும் அந்த நர்த்த கிரியாவுக்கோ சத்மஸ்த தாரனுக்கு உடனே 2 பேரும் அந்த ராமரும் லக்ஷ்மணரும் ஒரு பெண் வேடம் தாரனுக்கு வந்தாங்க. பெண் வேடம் போட்டுக் கொள்கிறார்கள். அதுவும் என்ன மாதிரி நடனம் ஆடு பெண்கள் மாதிரி அவங்க வேஷம் போட்டுக்கிறாங்க. ராஜா அதிவீரியன் மகளுக்கு ஓடு படிச்சலே. ஸோ பெண் வேஷம் போட்டு நடனக்காரி மாதிரி வேடம் போட்டு அங்கிருந்து போறாங்க அந்த அதிவீரியனுடைய அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு. इंद्र की अप्सराओं को सदृश्य मार्ग में नगर निवासियों की मनोरंजन करते हुए ஸோ கிட்ட போகும்போது இந்திரனுடைய அப்சரை போல அவ்வளவு அழகாக நடனம் ஆடுறாங்க. நகர நிவாசிகள் எல்லாமே அந்த நடனத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. உடனே ராஜ்யசபைக்கும் போறாங்க. அங்க இருக்க ராஜ்யசபையில ஏதோ பேசி நடந்தது. இவங்க நடனக்காரர்கள் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, இது மாதிரி அந்த நாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க, நம்மளுடைய அந்த நாட்டு ராஜா அனுப்பிச்சிருக்கிறாரு அவங்க சந்தோஷப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த நர்த்தகாரங்க நடனம் ஆடுறாங்க. ஸோ சங்கீதமும் அவர்களுக்கு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே சங்கீதம் வீணையெல்லாம் இருக்குது. அதனால இந்த ராமர் லக்ஷ்மணர் பெண் வேஷத்துல அங்க சங்கீதத்தோட நடனம் ஆடுகிறார்கள். சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த நடனத்துல மகிழ்ந்து போறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு கத்துக்கணுங்கிறாங்க, பரதநாட்டியம் எல்லாமே கத்துக்கணுங்கிறாங்க. அதனால பெண் வேஷத்துல நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். अनेक विधमान भांति वादित वादन सात नर्तकों ने श्रृंगार रस हाव भाव विनम्र तदा कटाक्ष राजा अधिवीर्य की मंत्र मुक्त कर दिया है. நல்ல பலவிதமான வாத்தியங்களை எடுத்து வாசிக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க, ஸ்ருங்கார ரசத்துல ஆவு பாவுல. ஸோ தன்னுடைய நடன ஸ்டைல்ல அவங்க அங்க எல்லாரையுமே மயக்குகிறார்கள். அதிவீரியனும் கூட அப்படியே மயங்கி போய் அந்த நடனத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த ராஜா. அந்த நிருத்யு इतना विभोर हो गया उसे अपनी तन की सुधी ना रहे. ஸோ அந்த ராஜா அந்த நடனத்துல மூழ்கி போயிருக்கிறான், தன்னையும் மறந்த நிலையில் இருக்கிறான். அனுகூலமான சந்தர்ப்பம் வரும்போது ஸ்ரீராம் சிங்கார ரசசே வீர ரசமே ஆகையா. இப்படி நடனம் ஆடும்போது சிங்கார ரசம் அழகு ரசத்திலிருந்து வீரவச்சனம் பேரசம் மாதிரி ஒரு நடனம் வந்தது. உடனே அந்த நிருத்யு முத்ராமே நேத்ரோங்கி விஸ்போதித் கர். ஸோ அந்த நடன முத்ரையிலேயே கண்களை கோபமாக, சண்டை வருவாங்கள, கோபமாக வைத்து கொண்டு உக்ர ரூபத்துல தாரணை கொண்டு அதிவீரியனை பார்த்து ராமர் சொல்றார், ஏ அதிவீரியனே, நீ अयोध्या की राजा भरत से व्यक्त ही विरोध मोल लिया है. நீ அயோத்தியா நகரத்து ராஜன் பரதரோட நீ வீணாகவே விரோதம் செய்து கொண்டாய். நீ अपना हृदय चाहते हैं तो उनसे तत्काल संधि करके उन्हीं सेवा करना स्वीकार करे. நீ உனக்கு இதம் செய்ய வேண்டும் என்றால் உடனே சென்று பரதனோடு அவனுக்கு சேவை செய்து அவனுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள். நீ அப்படி செய்யவில்லை என்றால் இங்கேயே உன்னை அவர்கள் அழித்து விடுவார்கள். राजा अरण्य पौत्र तथा राजा दशरथ की पुत्र जीवित रहते ही तुम कैसे अयोध्या राजा की बनना चाहते हो. ராஜா தசரதனுடைய மகன்கள் இருக்கும்போது, பரதன் இருக்கும்போது நீ எப்படி அந்த அயோத்தியா நகரத்து ராஜாவாக முடியும், எப்படி ஆக விரும்புகிறாய். सूर्य के रहते हुए चंद्रमा की प्रकाश कैसे फैलता है. சூரியன் இருக்கும்போது சந்திரன் எப்படி பிரகாசத்தை கொடுக்க முடியும். கருடன் இருக்கும்போது கருடன் போல மகாபலி
பரதன் இருக்கும்போது சக்தி இழந்த பாம்பு போல இருக்கும் நீ எப்படி அவர்களை தொட முடியும் அப்படின்னு வீரவசனம், இந்த நடனத்திலேயே நடுமத்திலேயே வீரவசனத்தோட பேசுறாங்க. நர்த்தகத்தின் அந்த நடனக்காரிகளுடைய முகத்தில் இருந்து இப்படி நிந்திக்கத்தக்க வார்த்தை வருது. பரதனை பத்தி புகழ்ச்சியும் வரதை கேட்டு அதிவீரியன் மிகவும் கோபம் கொண்டான். உடனே கோபம் கொண்டு கண்கள் சிவந்து போனது. உடனே தன்னுடைய வாளை உருவிக்கொண்டு நேராக அந்த பெண்ணிடம் வருகிறான், அவரை வெட்டுவதற்கு. நர்த்தகர்கள் वसमे श्री राम ने उछलकर அதிவீரிய की हाथ से खड़ंग छीन लिया. அவ்வளவுதான், வேகமாக வந்து அந்த பேசின அந்த பெண்ணை, ராமர் வடிவில் ராமராக இருக்கிற அந்த ராமரை வெட்டுவதற்காக கிட்ட கிட்ட வந்துட்டா. உடனே ராமர் வேகமாக சென்று அவன் கையில் இருந்த வாளை பிடுங்கிக் கொள்கிறார். பிடுங்கி கொண்டார். அவனுடைய கழுத்தை வந்து சிறுகோ கேச பகடுக்கர் உசே பாந்திலியா. உடனே அவங்க கையில் இருக்கிற வாளை புடுங்குறாரு. தலை முடியை பிடித்து எடுத்துன்னு போயிட்டு அங்க போயிட்டு அப்படியே பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாரு ஸ்ரீராமர். உடனே கையை கத்தி அந்த ராஜா கழுத்துல வச்சிடுறாரு. ராமர் சொல்றாரு, அதிவீரியன் சாமந்தசே கஹா அங்கிரம ராஜாக்கள் இவங்க சொல்றாரு, நவாறு நீங்கள் உங்களுடைய ராஜாவை உயிரோடு பார்க்க விரும்பினால் நீங்கள் அனைவரும் சென்று அயோத்தியா ராஜம் பரதனிடம் சரணடையுங்கள். இல்லை என்றால் இவர் கதிதான் உங்களுக்கு வரும், இவரும் கொல்லப்படுவார், நீங்கள் அனைவருமே கொல்லப்படுவீர்கள். ராஜாவே என்ன பாரு என்ன கதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தலைமையில பிடிச்சிடுறாங்க. உடனே இவர் வந்து கையெல்லாம் கட்டிடுறாங்க. அவருடைய லக்ஷ்மண் கட்டி கைதி ஆக்கிடுறாங்க. ராஜாவுடைய நிலைமையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் ஒன்றும் புரிய, ஒரே செகண்ட்ல கடகடன்னு வேகமா நடந்துடுது. கட்டிடுறாங்க, கையில கத்தி வச்சுக்கிறாங்க, தலைமுடி பிடிச்சி கையில கட்டிடுறாங்க. கைதி ஆயிட்டார். सो नर्तकों की भल पौरुष देखकर उपस्थित निरुपदी घन राजा भरत की जय जयकार करने लगे. இந்த 2 பெண்களே வந்து இந்த மாதிரி ஒரு ராஜாவை சிறை பிடிச்சிட்டாங்க, கட்டிட்டாங்க அப்படின்றதுக்கு தெரிஞ்சு, அப்புறம் ராஜா அந்த மத்த கூட இருக்கிற அந்த சிற்றரசுகள் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார்களே அந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்றாங்க, பரதனுக்கு ஜெய் போடுறாங்க. है ना, परस्पर कहने लगे, जिनकी नर्तकों में महाप्रतापी राजा अधिवीर्य बंदी बनाने की शक्ति है, उनकी स्वयं की शक्ति को कहना ही क्या है. सो பேசுகிறாங்க. அவனுடைய ஆள் தான் இந்த பொம்பளை 2 பேரும். இந்த நடனம் ஆடக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது, ராஜாவையே சிறைபிடித்து அவர்களுக்கு கழுத்துல கத்தி வச்சுன்னு இருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய பலசாலியாக இருப்பார்கள் இந்த ராணி. அப்போது பரதன் எந்த அளவுக்கு இருப்பான்னு பார்க்கணும். அவனுடைய நடனக்காரிகளே இவ்வளவு பலசாலியாக இருந்து ஒரு ராஜாவையே கைது பண்ணிட்டாங்களே. சலோ தற்கால உன்னி சரணமே ஜாக்கர் அப்னி அபராத கேலியே ஷமா யாச்சனா கரே. சரி வாங்க, இல்லைன்னா அந்த பரதனுடைய படை வந்து நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே போய் அவனிடம் ஷமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாக்கள் அந்த சிற்றரசர்கள் எல்லாமே அவங்க போறாங்க. உஸ்கி சேவா கர்னா ஸ்வீகார் கர்லே. அதனால அவங்க சொல்றதுக்கு எப்போ இந்த சண்டையை வேணாம், நம்மளுக்கு ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராமர் என்ன பண்றாரு, அந்த ராஜாவை அதிவீரியனை சிறைபிடித்து யானை மீது அமர்த்தி அப்புறம் ஜினேந்திர பகவானுடைய சைத்தாலயத்துக்கு கொண்டு வராரு. அது பகவானுடைய சைத்தாலயத்துக்கு கொண்டு வந்து லக்ஷ்மணிடம் சொல்றாரு, இவனை கட்டி வையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவனே வந்து லக்ஷ்மணன் என்ன பண்றாரு, அவனை அந்த அந்த பகவான் முன்னாடி அவங்க கட்டிடுறான். கட்டிட்டு அந்த ரொம்ப டைட்டா கட்டுறாங்க. அப்போது சீதை அங்க இருக்கிறாங்க. சீதை தயாமூர்த்தி. சீதை சொல்றாங்க, அரே லக்ஷ்மணி என்ன பண்றப்பா, ஒரு நாட்டு ராஜாவையே இப்படி கொண்டு வந்து டைட்டா அப்படி கட்டி போயிடுறே, அது மாதிரி அவனுக்கு கஷ்டம் கொடுக்காதே, ராஜாவுக்கு கஷ்டம் கொடுக்காதே. அசுப கர்ம உதயத்தினால மனிதர்கள் மதிஹீனமாகி போகிறாங்க, மதி புத்தி கேட்டு போயிடுறாங்க. ஆபத்து காலத்துல மனுஷர்களுக்கு கண்டிப்பாக வருது. அதனால இந்த இந்த ராஜா மீது வந்து கோபம் கொள்ளாதே, இவனை விட்டு விடுங்கள்.
இவன் வந்து செய்த தவறாக கூட இருக்கலாம். சத்திரியங்களான நீங்கள் மகா புருஷனுக்கு சமானமாக ஆகிய நீங்கள் இவனுக்கு விட்டு விடுங்கள், இந்த ராஜாவை விட்டு விடுங்கள், இவனை அவமானப்படுத்தாதீர்கள். இந்த மாதிரி ஒரு ராஜாவை அவமானப்படுத்துறது மற்றவங்க முன்னாடி சரியில்லை. விபிஏதோ அநேக ராஜாவுக்கு அதிபதி. சாதாரண மனிதனையே நம்ம வந்து எதிர்க்க மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்தினாலே அவங்களுக்கு தாங்க முடியாது. ஆனா இவர் பல ராஜாக்களுக்கு சிற்றரசர்களுக்கு ராஜாவாக இருக்கிறாரு. அவரை போயிட்டு நீ கட்டி போட்டு இந்த மாதிரி அவரை அவமானப்படுத்துவது நல்லது கிடையாது. क्षत्रियों की एक धर्म है, प्रबल शत्रु के युद्ध में बंदी बनाकर फिर उसे मुक्ति कर दें. அல்ல சத்திரியருடைய தர்மம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய விரோதியாக இருந்தாலும் அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை வந்து இதுல கைது பண்ணி கொண்டு வந்து மறுபடியும் விட்டுருவாங்க. இந்த மாதிரி புத்தி சொல்லி விட்டுருவாங்க. இது மாதிரி சண்டை போடாம விட்டுருவாங்களே தவிர அவர்களுக்கு தண்டனை எதுவும் கொடுக்க மாட்டாரு. அதனால லக்ஷ்மண் சீக்கிரமாகவே இவரை இந்த ராஜாவை விட்டு விடு, இவர் வந்து உங்களுடைய வசம் ஆகிவிட்டார், இனி ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சீதை சொல்றாங்க. சீதையினுடைய பேச்சை கேட்டு அது கட்டளையாக ஏற்று உடனே லக்ஷ்மணன் அந்த அதிவீரியனை, ஏன்னா கோயிலுக்கு கூட்டு வந்துட்டார், கோயில தான் இருக்கிறாங்க, அதிவீரியனை விடுதலை பண்றார். அந்த கைதெல்லாம் அந்த கையெல்லாம் கைத்து விட்டுறார். ராஜா அதிவீரியன் அவருக்கு வந்து அவமானம் ஒண்ணு, ரெண்டாவது சாதாரண பெண்கள் வந்து இப்படி நம்மளே கைது பண்ணிட்டாங்களேன்னு ஒரு இது ஒண்ணு அவமானம் ஆயிடுச்சு அவனுக்கு. அப்பொழுது அவன் பாருங்க எந்த நேரத்துல கூட சம்சாரத்தின் பிறவியை பத்தி சிந்தனை பண்றார். பிரதிபோதக் பிராப்துவா, கோபம் படல, ஆனா அவருக்கு வைராக்கியம் வந்துச்சு. உஸ்னே ராமசேகா ஏ தேவ், இந்த மாதிரி வந்தவர்கள் ஏதோ வந்து மனிதர்கள் வேஷம் போட்டு வந்துறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஏ தேவனே, நீ எங்களுக்கு அதிகமா நல்ல உபகாரம் செய்துள்ளாய். ஏனென்றில் உன் நிமித்தமாகவே எனக்கு இப்பொழுது புத்தி நிர்மலமானது. நான் இப்பொழுது உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். வைராகியம் அடைந்த ராஜா அதிவீரியன் சொல்றாரு, உடனே முகுடத்தை கைட்டி வச்சிடுறாரு, மாலை கைட்டிடுறாரு. ஸோ நான் தியாகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ராமரிடம். அப்ப நானே இன்னைக்கு வைராக்கியம் வந்துச்சு உடனே. அப்ப பாருங்க, இந்த மாதிரி அவமானப்பட்டது அதுக்கப்புறம் வந்த உடனே வைராக்கியம் அடைஞ்சு முனி ஆகணும்னு நினைக்கிறாரு. அந்த காலத்துல எல்லாருமே ஜெயின ராஜாக்கள் இப்படிலாம் இருந்துக்கிறாங்க. ராமர் உடனே அவரிடம் இனிமையான பாஷையில சொல்றாரு, ஏ ராஜா அதிவீரியனே, மகான் புருஷோத்தமனான நீ இப்பொழுது அதாவது மகான் புருஷோத்தமனான நீ வெற்றி தோல்வி இரண்டுமே சகஜமாக வரக்கூடியது. நீ இப்பொழுது எந்த கவலையும் பட வேணாம். உன்னை தீனத்தன்மையாக பலவீனமாக நினைக்காதே, தைரியத்தை தாரணம் செய்து கொள்ளு. நான் ஒன்னும் சொல்ல, நீ பரதனிடம் சென்று அவன் பேச்சை கேட்டு அவனுக்கு சொல்றதை நீ ஏற்றுக்கொண்டு நீ முன்பு போல ராஜ்யம் செய்யலாம். நாங்கள் உன்னை விட்டு விடுகிறோம், உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். நீ வந்து முன்னாடி போலே ராஜாவாக இரு. ஆனா பரதனிடம் சென்று அவனுடைய பேச்சை கேளு, அவனுடைய ஆணையை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றார் ராமர். ராஜா அதிவீரியன் வெக்கப்பட்டு சொல்றாரு, ஏ தேவன், நான் வந்து பெரிய சாம்ராஜ்ய சுகத்தை அனுபவம் செய்து விட்டேன். எனக்கு இப்பொழுது இந்த ராஜ்ய பதவி பற்றி ஆசை போய்விட்டது. இந்த அழியக்கூடிய ராஜ்யத்தை மீது எனக்கு இப்பொழுது ஆசை இல்லை. நான் பல ராஜாக்களுக்கு சாமியாக இருந்திருக்கிறேன். நான் போய் அந்த பதவிக்காக இன்னொரு ராஜாவிடம் சென்று சேவகம் செய்வது எப்படி முடியும்? எப்படி ராகு தன்னுடைய பிரபாவத்தினால் சந்திரமாவை பலவீனம், அதாவது ஒளி இழக்க செய்து விட்டார். வைசேகி மேரே பூர்வ உபார்ஜித கர்மனே, எப்படி ராகு வந்து பிடிச்ச உடனே ராகு முழுங்கிச்சு சொல்றாங்களே, சந்திரமன் பலன் இழந்து போயிடுச்சு. அது போல இப்பொழுது எனக்கு பூர்வத்தில் செய்த பாப கர்ம உதயத்தினால இப்பொழுது பலம் இழந்து இங்க எல்லாருடைய முன்னிலையில் கைதியாகி இப்பொழுது ஒரு சீதை சொல்ல நான் விடுதலையானிருக்கிறேன். அதனால இந்த பதவியும் வேணாம், ஒன்றும் வேணாம், ராஜபதி ஆண்டது போதும், நான் சந்தோஷமாக இருந்தேன். நான் வந்து இந்த பதவியை விரும்ப மாட்டேன்.
நான் சாஸ்வதமான அவினாஷி ராஜ்ய பதவியை அடைவே முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்றார் அதிவீர். ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மண் இஸ் பிரகார் வார்த்தாலாப் பக்ஷாத் உஷே சமா யாச்சனா கர். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் அவர்களிடம் பேசி அவரிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். ஸோ நாங்க செஞ்ச தப்பு தான், நீங்க உங்க ராஜாவையே எல்லாருமே அவமானம் செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்ருததர் அப்படின்னு ஒரு முனிவர் சங்கம் அந்த ஒரு நகரத்துல இருக்கிறது. அந்த ஸ்ருததர்ன்ற முனிராஜ கிட்ட போயிட்டு ராஜா அதிவீரியன் முனி தீட்சை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் ராஜா வந்தாரு. அதுக்கப்புறம் சண்டை போடணும்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் சண்டைக்கு ஆள்லாம் கூட்டினாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு பாருங்க ஒரே செகண்ட்ல வைராகியம் வந்துடுச்சு. அவர் முனி ஆயிட்டார் ராஜா. அதுக்கப்புறம் என்னடா அந்த நாட்டை பத்தியும் கவலைப்படல, மக்களை பத்தியும் கவலைப்படல, யாரை பத்தியும் கவலைப்படல. அவர் மாதிரி என்னப்பா அவர்த்து அதை பத்தி மனைவி பத்தி கவலைப்பட்டாரா? ஒண்ணும் கிடையாது. வைராகியம் வந்த உடனே இந்த மாதிரி அவருக்கு கண்கள் திறக்கணும், அவ்வளவுதான், திறந்துடுச்சு அவருக்கு. உடனே முனி தீட்சை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நாட்டை யாரு பார்த்துப்பாங்க அப்படின்றது இந்த ராமர் கிட்ட வந்துடுச்சு. ராஜா அதிவீரியன் தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் ராமரும் என்ன நினைக்கிறாரு, அவனுடைய மகனை அழைத்து அவனை பேரு விஜயரத். விஜயரதனுக்கு இவரே ராஜ திலகம் இடுகிறார். இவரே உடனே அவர் முனியாயிட்ட உடனே அடுத்த அவனுடைய மகனுக்கு அந்த பதவியை ராஜ திலகம் இட்டு சிம்மாசனத்துல உட்கார வச்சு ராஜ்ய பதவி நீ பாத்துக்கணும், அவங்க அப்பா முனி ஆகிட்டார், நீ தான் போய் இனிமேல் இந்த நாட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்றாரு. ராஜா விஜயரதனே பகுமூல்ய ரத்ன சுவர்ணாதி ராமகோ பேட் கர்னா சாகே. ஸோ ஆனா விஜயரதன் மகன் பரவாயில்ல, என்னை அப்பா முனி ஆயிட்டாங்க கூட, நீ இந்த ராஜ்யத்தை பிடிக்காம, அதாவது அப்பா போயிட்டாருன்னா உடனே இப்பதான் இவன் ஒரே எடுத்துருக்கலாம். ராமர் லக்ஷ்மணரே பண்ண அந்த நாட்டையும் பிடிச்சிட்டு பிடிச்சி பரதங்கிட்ட கொடுக்கலாம், அல்லது இவங்களே ஒரு ராஜாவாயிட்டு இருக்கலாம், இல்லை வேற யாருன்னா கூட ராஜாவை ஆக்கிட்டு இருக்கலாம் வேற ஒரு ஆத்திரை. ஆனா தனக்கு அவனுடைய மகனுக்கு தனக்கே எனக்கு கொடுத்ததுனால அந்த மகன் விஜயரதன் என்ன பண்றாரு, பகு விலை மதிப்பில்லாத ரத்தன சுவர்ணங்களை ராமருக்கு பரிசாக கொடுக்க நினைக்கிறாரு. ஆனால் நியாய வழியில் செல்லக்கூடிய ராமர் அதை எதுவுமே அவர் கிரகணம் செய்யவில்லை. ராஜா விஜயரதன் என்று அவனுக்கு பெயர் வச்சு பட்டம் கொடுத்த உடனே அவன் ராஜா விஜயரதன் தன்னுடைய சகோதரி ரத்னமாலாவை லக்ஷ்மணனுக்கு திருமணம் செய்விக்க நினைக்கிறான். சரின்னு சொல்லிட்டு திருமணமும் அவனுடைய சகோதரி கொடுக்குறான், சரி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லக்ஷ்மணனுக்கு கொடுக்குறாங்க. जब राजा भरत एवं शत्रुघ्न सुना कि राजा அதிவீரிய கிசி நர். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க இது போன உடனே ராஜா பரதனுக்கும் சத்ருக்கனுக்கும் இந்த செய்தி போகுது. ராஜா அதிவீரியன் ஏதோ ஒரு காரணத்தினால நடனம் ஆடக்கூடிய பெண்கள் 2 பெண்கள் அவரை கைது பண்ணியதுனால அவன் அதாவது அவமானத்தினால கோர அவமானத்தினால சம்சாரத்துல விரக்தி அடைந்து முனியாகிவிட்டார். அப்பொழுது சத்ருக்கனனும் அவன் என்ன பண்றாரு, அவன் சொல்லிட்டு நிந்தனை பண்றார். ஒரு வீரனாக இருந்து கொண்டு ஒரு பெண்ணால கைது பண்ணப்பட்டான், அவன் போய் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபத்துல சத்ருக்கண்ணன் நிந்தனை பண்றாரு அந்த ராஜாவை. அப்பொழுது பரதன் சொல்றாரு, சத்ருக்கன் நிறுத்து, ராஜா அதிவீரியன் மகா பெருமைக்குரியவன், ராஜபோகத்தை விட்டு தேகத்தின் மீது மமத்துவத்தை தியாகம் செய்து பரம சாந்த பாவத்தை அடைந்து விட்டார். அவர் மகா பாக்யவான், அவர் ஸ்துதி செய்வ யோகியமானவர், அவர் நிந்தனை செய்யக்கூடாது. ஏ பிராத்தா, ஏ சகோதரனே, தபத்தின் பிரபாவத்தினால பிரபுத்த சபத்தின் பிரபாவத்தினால மிகவும் சத்ருவாக இருந்தால் கூட அவர்கள் முனியானதுக்கு அப்புறம் நமஸ்காரத்திற்கு யோக்கியமானவர்கள். அதனால அவர்களை இந்த அரசனை நீ எதுவுமே சொல்லக்கூடாது, அவர் பெருமையானவர் அப்படின்னு சொல்லி அது மாதிரி தவம் துர்லபமானது அப்படின்னு பரதன் சொல்றாரு. இப்படி ராஜா பரதனும் ராஜா அதிவீரியனுக்கு முனியான அவருக்கு பாரம்பார் திரும்ப திரும்ப நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார். நமஸ்காரம் செய்யறார்.
அப்பொழுது பரதனுடைய சித்தத்துல சிந்தனை பண்றாரு, சந்தேகம் இல்லாமல் யாரோ ஒரு இந்த பெண் வேடத்தில் சென்று நமக்கு உதவி செய்தவர்கள் யாராக இருக்கும் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு. ஆனா அவர் யாருக்குமே புரியல. அவருக்கு ஏதோ ஒரு தேவதை நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றது, ஒரு தேவதையாக இருக்கலாம், இது மாதிரி குப்த வடிவுல போயிட்டு நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறது அப்படின்னு நினைச்சார் அவர். அதுக்கப்புறம் ராஜா விஜயரத சாமந்தோ மந்திரியோ ஏவ யோதோ சே சங்க லேக்கர். அதுக்கப்புறம் அந்த விஜயரதன் ராஜாவாயிட்டாரு. இப்பொழுது மந்திரி கணத்தையும் அப்புறம் அங்க வீரர்கள் சித்தார்சர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ராஜா கிட்ட போறாரு, பரதனிடம் போறாரு. பரதனுக்கு பரிசு கொடுக்கிறாரு. ராஜா அந்த நாட்டு ராஜா வரான்னு சொன்ன உடனே ராஜா பரதனும் பார்த்து ராஜாவை அங்க இருக்கிறான்னு பார்த்த உடனே யானையின் ரதத்திலிருந்து இறங்கி போய் 2 பேருமே அவரை வரவேற்கிறார். ஸோ அவர்கிட்ட இன்னும் பரதன் கொஞ்சம் பெரியவர், அதனால அவரை போயிட்டு வணங்குறாரு இவரு. இந்த மற்ற சிற்றரசர்களும் வணங்குறாங்க. அப்புறம் அவருக்கு பரதனுக்கு தன்னுடைய இளைய சகோதரியை திருமணம் செய்ய வைக்கிறதுக்கு அவரை முடிவு பண்ணி, இது மாதிரி நாங்கள் உங்களை உறவினராக்கி கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பரதனுக்கு 2வது சகோதரி, சின்ன சகோதரியை திருமணம் செய்ய வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ராஜா பரதனும் பிரசன்னமாகி அந்த விஜயரதத்துக்கோடு நட்பு பாராட்டுறாரு. சரி, ராஜா பரதனும் யானை மீது அமர்ந்து இப்பொழுது அந்த முனிவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்கிறாரு. முனிவர் காட்டுக்கு போயிட்டாரு, தீட்சை வாங்கினாரு, நாகசேந்தர் காட்டுக்கு போயிட்டாருன்னு உடனே அந்த காட்டுக்கு போறாரு பரதன். படையோட எடுத்துன்னு போறாங்க. காட்டுக்கு போயிட்டு அங்க அந்த அதிவீரிய மகாராஜ் தர்சனம் பண்றாரு. பரதனும் அந்த முனி வீரியரை பார்த்து யானையிலிருந்து இறங்கி 3 பக்கம் வலம் 3 வலம் வருகிறார் 3 முறை. அப்புறம் பக்தி பூர்வமாக நமஸ்காரம் செய்கிறார். திரும்ப முனிவரை சுதி செய்கிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அபராதத்திற்கு மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கப்புறம் ராஜா பரதனும் சம்பூர்ண சேனையோடு அயோத்தியா நகரத்துக்கு திரும்பி போயிடுறாங்க. அந்த அவனுடைய சகோதரியான மனைவியை அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் ராஜா பரத் சபாமே கஹா, ஒரு நாள் ராஜா திரும்பி அயோத்தியா போயிட்ட உடனே ராஜசபையில சொல்றாங்க, அந்த நடன வேடத்தில் சென்று அதிவீரியனை வளைத்து அவனை கைது செய்த அந்த பெண்கள் யார்? மேரா பரம உபகாரம் செய்தவர்கள் அவர்கள் யாரு? அவர்கள் பத்தி இது மாதிரி உதவி செஞ்சுட்டு காணாம போயிட்டாங்க, அவங்க யாருன்னே தெரியல, அவங்க போயிட்டாங்களே, அவங்க உபகாரம் நான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட உபகாரம் செஞ்சுட்டு நம்ம காணாம போயிட்டாங்களே அந்த 2 நடனக்காரிகள் யார் அவர்கள் அப்படின்னு தெரியலையே அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவங்க போன உடனே ராமரும் லக்ஷ்மணரும் சீதாவும் அந்த விஜயபுரத்துல ராஜா, அதாவது அங்க மறைவா தான் இருக்கிறாங்க, தன்னுடைய ராமர் லக்ஷ்மணன் சொல்லிக்கவே இல்லை. அதனால ராமர் லக்ஷ்மணர் சீதை இது மாதிரி பரதன் திரும்பி போயிடுறாரு அந்த மனைவி கூட்டு கொண்டு. அதனால விஜயபுரத்துல இங்கே தங்கியிருக்கிறாங்க. ஏன்னா லக்ஷ்மணனுக்கு இப்போது அந்த இன்னொரு சகோதரியோட திருமணம் நடக்கிறது. அங்கேயே அந்த நகரத்துல கொஞ்ச காலம் அதிதியாக இருக்கிறாங்க. கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராமர் சொல்றாரு லக்ஷ்மணனிடம், நம்ம ரொம்ப காலம் தங்கி ஆகிவிட்டது, இனி நம்ம இங்கிருந்து புறப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அது சரின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனும் இரவு நேரத்துல வனமாலை தன்னுடைய அப்பனா வாசே பிரஸ்தானு சமாச்சார் கஹா சரின்ட்டு அதுக்கப்புறம் அந்த திரும்பி அந்த நாட்டுக்கு வந்துடுறாங்க, விஜயபுரத்துக்காக வந்துடுறாங்களா. அது திரும்பி அந்த வனமாலா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்கெல்லாம் திரும்பி போகணும், இப்போ உன்னை விட்டுட்டு பிரிய போறோம் அப்படின்னு. அப்பொழுது மிகவும் அதிகமான துக்கம் அடைகிறாவ. அவங்ககிட்ட சொல்றாரு, லக்ஷ்மண சொல்றாரு, ஏ பிராணநாத், என்னை இந்த மந்த பாக்கியம் உடையவள் நான், என்னை ஏன் காப்பாற்றினீர்கள்? நான் இறந்து போயிருந்தா நல்லா இருக்கும், அதை விட என்னை ஏன் காப்பாத்தி கல்யாணம் பண்ணீங்கன்னு இப்ப என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே, இது நியாயமாயுது. அதனால நான் இறந்திருந்தால் நன்றாக இருக்கும், உங்களை பிரிந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு அவ
சொல்றா அவ வனமாலா, பகலே முझे ஆத்மகாத கர்ணமே கியோ ரோகா, என்னை ஆத்மகாதம் செய்வதற்கு ஏன் நீங்க தடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஏ பிரிய நீ விஷாதம் அற்கிறோம், நீ கவலை அடையாது, நாங்க இப்பொழுது ஒரு நிவாச ஸ்தானம் தேடிக்கொண்டிருக்கிறோம், எங்க தங்கறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ராஜ்யத்தையோ ஒரு இடத்தையோ நாங்கள் அமைச்சு விட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் கூட்டின்னு போயிடுவேன், சீக்கிரம் நானும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வனமாலை கிட்ட இருந்து விடை பெற்றார். லக்ஷ்மணன் வனமாலையிடம் அநேக விதமாக தைரியத்தை சொல்லி அங்க விசுவாசத்தையும் சொல்லிட்டு 2வது நாள் அர்த்த ராத்திரியில் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் சீதை 3 பேர் தான். மத்த கல்யாணம் பண்ணிடுறாரு, அங்கே போனேன், அங்கே மனைவி அங்கே விட்டுறாரு. அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி அங்கேயே சொல்லிட்டு வந்துட்டாரு. இந்த ஊர்ல வனமாலாவும் கல்யாணம் பண்ணாரு, இங்கேயே விட்டுட்டாரு. விட்டுட்டு நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ ராமரும் லக்ஷ்மணரும் சீதை 3 பேர் தான் மறுபடியும் தனியாக அங்கிருந்து புறப்பட்டு போறாங்க. நடுராத்திரில தான் போறாங்க. அங்கன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு லக்ஷ்மண் மற்றும் சீதை கோடு ராமர் மந்தகதியில அந்த நகரத்தை விட்டு போறாங்க. போனும்பொழுது சேமாஞ்சலி நகருக்கு உத்தியாவனமே ஆயிடுச்சு. அது மாதிரி போய்கொண்டு அவர்கள் ஒரு நாள்ல கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு நகரம் வருது, சேமாஞ்சலின்னு ஒரு நகரம் வருது. அதுக்கு வெளியில ஒரு உத்தியானம் இருக்கு, ஒரு வனம் இருக்கிறது, அங்க தங்குறாங்க. भोजनादि से निवृत्त होकर लक्ष्मण अग्रज से आज्ञा लेकर नगर ब्रह्मन हेतु चले. ஸோ அப்பொழுது அங்க அந்த நகரத்துல சேமஞ்சலி நகரத்துல 3 பேரும் வெளியில தங்கியிருக்கிறாங்க. ஏன்னா நகரத்துக்குள்ளார போறது கிடையாது, வெளியிலதான் தங்குறாங்க எல்லா ஊர்லயுமே. அதனால ஆகார ஏற்பாடு லக்ஷ்மண் பண்றாரு. பண்ணிட்ட உடனே அங்கிருந்து ஆகாரம்லாம் முடிச்ச உடனே நான் இந்த நகரத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரேன், போறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனிடம் கேட்கிறாங்க. சரி அப்படின்னா சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரும் அந்த அனுமதி கொடுக்கிறாரு ராமர். ஸோ லக்ஷ்மண் என்ன பண்றாரு, அந்த சேமாஞ்சலி நகரத்துக்குள்ள போறாரு. அங்க ஒரு ஜினாலயம் இருக்கிறது. அந்த நகர ஜினாலயத்துக்கு போயிட்டு ஜின பகவானை தரிசனம் பண்றாரு. அப்புறம் அங்கிருந்து அப்படி சுத்துறாரு. முன்னாடி நடக்குது, நகரத்தை சுத்தி பாக்குற மாதிரி சுக்கும் போது மார்க்கத்துல गमन करते हुए अनेक नागरिकों की वार्तालाप नगर की अधिपति राजा शत्रुधमन की पुत्री जिदबत्मा की अद्वितीय रूप एवं गुण की चर्चा लक्ष्मण ने सुनी. அதுக்கப்புறம் வழியில அந்த நகரத்து மக்களோட எல்லாம் பேசியிருக்கிறாங்க. பேசும்போது அந்த நகரத்துடைய ராஜா பத்தியும் அந்த ராஜாவுடைய மகள் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த ராஜா பேரு சத்ருதமன் ஒரு ராஜா இருக்கிறாரு அந்த நகரத்துக்கு. அவருடைய மகள் பேரு ஜிதபத்மா அப்படின்னு பேரு. ஜிதபத்மான்னு ஒரு பேர் இருக்கிறது. அழகானவள், குணவானாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசுறாங்க. उसकी पिता ने प्रतिज्ञा की जो वीर उसके हाथ से शक्ति के प्रहार सहन कर लेंगी, राजकुमारी जिदबत्मा की विवाह उसी புருஷோத்தம கி சாத் ஹோகா. ஆனா அந்த ராஜா என்ன பண்றாரு, தன்னுடைய மகளை யாருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை போட்டு இருக்கிறாரு. அவர் கையில ஒரு சக்தி ஆயுதம், ஏதோ ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதத்தினால அவர் தாக்கும் போது அந்த சக்தி ஆயுதம் பேர் அது. அந்த சக்தி ஆயுதத்தை தாக்கும் பொழுது யாரு சகிக்கிறாங்களோ அவர்கள் தான் என்னுடைய மகளை திருமணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஒரு ஆயுதம் தெரியல, சக்தி ஆயுதம் சொல்றாங்க. அந்த சக்தி ஆயுதம் அதை யார் சகிக்கிறாங்களோ அல்லது அதை தடுக்கிறாங்களோ அல்லது அதோட இது பண்றாங்களோ அவர்கள் தான் ஜெயிப்பாங்க. ராஜகுமாரிக்கு விவாகம் செய்வதற்காக பல ராஜாக்கள் வராங்க. ஆனா யாருமே போயிட்டு இது வரைக்கும் ஜெயிக்கவே முடியல. ஏங்கடினா கிட்ட போகும்போதே அந்த சக்தியினுடைய ஆயுதம், சக்தியை பார்த்து எல்லாருமே பயந்து போய் வாபஸ் திரும்பி வந்துடுறாங்க. அதனால யாருமே இது வரைக்கும் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு தகுதியாகவில்லை. அதனால எல்லாருக்குமே அவங்களுடைய உயிர் எல்லாம் முக்கியமானது. உயிர் போனதுக்கு அப்புறம் பெண் கிடைச்சா என்ன, வேற கிடைச்சா என்ன,
நான் பெண்ணு முக்கியமா உயிர் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போன உடனே எல்லாரும் பயந்து திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு அந்த நாட்டு நகரத்து மக்கள் எல்லாமே பேசிக்கிறாங்க. फलस्वरूप राजा की हट पूर्ण भीषण प्रतिज्ञा की पूर्ण करने के लिए शक्ति का प्रगाढ़ झलकने दुस्साहस कोई भी राजकुमार नहीं करता था. அதனால பலன் அவர் ராஜாவும் பிடிவாதமான ஒரு நிபந்தனை, அதாவது நியமம் எடுத்திருக்கிறாரு. இந்த என்னுடைய சக்தி ஆயுதத்துக்கு முன்னாடி யாரு தாங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் எதிர்க்கிறார்களோ அவர்கள் தான் இந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியும் அப்படின்றதுல பிடிவாதமா இருக்கிறதுனால, அதனால எந்த ஒரு ராஜகுமார்களும் அந்த ஆயுதத்துக்கு முன்னாடி பயந்துன்னு யாரும் போவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. प्रजाजनों की वार्तालाप से एक ज्ञात होने पर लक्ष्मण ने रोष को संचार हुआ. அப்படின்னு மக்கள் சொல்றத கேட்ட உடனே இது மாதிரி பேசுறதுன்னு அப்படிப்பட்டவர் அவரே நானும் தான் பாத்துறேன் என்ன ஆயுதம் அப்படின்னு இவருக்கு ரோஷம் வந்துடுச்சு லக்ஷ்மணனுக்கு. ஏன்னா வீரர்கள் அப்ப என்ன ஒரு ஆயுதம் இருக்குது, நம்ம அது வரைக்கும் யாருமே கிட்டேயே போக முடியாது, அந்த ஆயுதம் என்ன ஆயுதம், அது நாம் பார்க்காத ஆயுதமா அப்படின்னு இவரு லக்ஷ்மணன் நினைக்கிறாரு. அவர் மனசுல சிந்தனை பண்றாரு. ஒரு முறை சென்று கண்டிப்பாக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். ஸோ அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு அது இது வரைக்குமே பார்க்கவாது முடியாதான், நான் பார்க்கலாம், அந்த பெண்காக அந்த ஆயுதங்கள் என்ன இருக்குது அதையும் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி லக்ஷ்மண் நேராக அந்த ராஜமகளுக்கு போறாரு. அங்க போயிட்டு யாரையுமே அங்க கேட்கவும் இல்லை, நேரா போய் ராஜ்யசபாக்கே உள்ள போயிடுறாரு. ராஜ்யசபையில் ராஜா உட்காந்துங்கிற சபை இருக்கிறது, நேரா உள்ள போய் நுழைஞ்சிடுறாரு. लक्ष्मण की प्राण माधि शिष्टाचार एवं लोक व्यवहार से रहित देखकर राजा शत्रु धमन की क्रोध आ गया. திடீர்னு அவர் மாட்டுன்னு யாரையுமே பர்மிஷன் கேட்கல, சிப்பாய்கள் எல்லாம் தள்ளி விட்டு அவர் மாட்டு நேரா உள்ள வராரு. யாரும் இவன் ஒண்ணுமே தெரியாதவன், இவன் யார் அவன், ஒரு விவகார ராஜா சபையில வரும்போது எவ்வளவு பணிவோட வரும், அவன் நேரா வந்து நிக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மணனை பார்த்து அந்த நாட்டு ராஜாவுக்கு கோபம் வந்தது. லக்ஷ்மணனை பார்த்து கேட்கிறார், ஏ பரதேசி, பாக்குறதுக்கு பரதேசி மாதிரி இருக்கிற, நீ துணி வீரன் மாதிரி கிடையாது, ஏதோ காவி துணி மாதிரி கட்டினுங்கிறியா, பரதேசி நீ உன்னுடைய பெயர் என்ன, எங்கிருந்து வருகிறாய், இங்க என்ன எதற்காக வந்தாய் அப்படின்னு கேட்கிறாரு ராஜா. லக்ஷ்மண் பயம் இல்லாமல் சொல்றாரு, நான் அயோத்தியா நகரத்து ராஜா பரதனுடைய சேவகன், நான் இங்க எதற்காக வந்திருக்கிறேன்னு கேட்டீங்களே, நான் என்னை எங்க ராஜா அனுப்பிச்சிருக்கிறாரு, பரதன் அனுப்பிச்சிருக்கிறாரு, இங்க எல்லா மற்ற ராஜாக்கள் பற்றிய செய்திகளை எல்லாம் சேகரித்து வரும்படி அனுப்பிச்சிருக்கிறாரு. அதனால் நான் எல்லா நாட்டுகளுக்கும் சென்று ராஜாக்களை பற்றிய விஷயங்களை சேகரித்து கொண்டிருக்கிறேன். அதனால் இங்கே நாட்டுக்கு வந்திருக்கிறேன், உங்களை பற்றியும் உங்கள் செய்தியை பற்றி சேகரிக்காக வந்திருக்கிறேன், செய்தியாளர் மாதிரி வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். ராஜா சத்ருதமன் கஹா ஞாத் ஓதா ஹை. சத்ருதமன் சொல்றாரு, என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராஜா பரதன் இருக்கிறாரு, அந்த பரதனுக்கு இப்படி ஒரு சேவகனா, உனக்கு ஒரு விவகாரமே தெரியல, வினயமும் தெரியவில்லை, ரொம்ப கர்வம் பிடிச்சமா இருக்கிறிய நீ போய் எங்க நீ அந்த ஒரு ராஜாவை பார்க்கும்போது என்ன பணிவு காமிக்கணுமோ அது கூட தெரியல, நீ எப்படியா சேவகனாகிற, ஒரு அபிமானத்தோட இருக்கிற நீ, तुमने उद्यत होकर मेरे दरबार में प्रवेश किया. நீ பர்மிஷன் இல்லாம நீ யாரவனா இருக்கலாம், அந்த பரதனுடைய சேவனா இருக்கலாம், ஒரு பர்மிஷன் கேட்கணுமா, நான் வந்திருக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா, நீ மாட்டுன்னு ஏதோ திறந்த வீட்டுல நாயின் வழிகிற மாதிரி நீ மாட்டுன்னு நிக்கிற, அது இல்லாம ஒரு இங்க வந்தையே நீ ராஜாவை பார்த்தாவது நமஸ்காரம் பண்ணிய, அதுவும் பண்ண, நீ யாரா நிக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். लक्ष्मण किंचित क्रुद्ध होकर उत्तर दिया, मैं तुम्हारे प्रणाम करने के लिए यहाँ नहीं आया, मैंने सुना है तुम्हारी पुत्री जिदबत्मा को पुरुष मात्र से अरुचि है, यहाँ तक कि पुलिंग शब्द की उच्चारण तक नहीं करते हैं, उसके दर्शन हेतु मैं यहाँ आया हूँ. ஸோ உடனே கோபத்தோடு சொல்றார் லக்ஷ்மண், ராஜா உன்னை பார்க்கறதுக்கு நான் அவனுக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு, ஆனா இந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, கிராமத்து மக்கள்லாம் சொல்றாங்க, உன்னுடைய மகள் இருக்கிறாளாமே, அவள் அதிகமான ஆண்களை பார்த்து பிடிக்காதவள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்களை கண்டாலே பிடிக்காது, ஆண்கள் என்ற சப்தமே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அதனால நான் அந்த பெண் அப்படிப்பட்ட பெண், எந்த பெண் என்பதை பார்ப்பதற்காக இங்க வந்திருக்கிறேன். உன்னை பார்த்தா நான் உன்னை பார்க்கறதுக்கு பொண்ணை பார்க்கறதுக்கு வந்துக்கிறேன்னு சொல்றேன்.
இவனுக்கு உடனே ராஜாவுக்கு அவ்வளவுதான். சொன்ன உடனே நீ நீ பரதேசி, நீ என்ன பார்க்க என் பொண்ணை பார்க்கறது வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்து, मेरे प्रतिज्ञा है कि मेरे शक्ति की प्रकाश आकर जीवित रहेगा वही मेरा पुत्री जिनबत के साथ विवाह कर सकूंगा सकेगा. அப்படியா வந்திருக்கிறியா, வா வா. பெண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கிறது, சத்ரு. அது மாதிரி அந்த ஆயுதத்தை நான் தாக்கும் போது நீ சகிக்கணும். அது சகிக்கும் போதுதான் நீ என் பெண்ணை பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறேன். பெண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு இது வா எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த ராஜன். அவ்வளவுதான். அப்புறம் இது கேட்ட உடனே உடனே அவருக்கு லக்ஷ்மணனுக்கு கோவம் வந்தது. இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. அரே, நீ உங்கள்கிட்ட ஒரு ஆயுதம் என்ன, 5 ஆயுதம் கூட கொண்டு வா, எல்லாவற்றையும் நான் தாங்கிக் கொள்வேன். நான் பார்த்துடுறேன் உங்ககிட்ட என்ன அப்படி பெரிய ஆயுதம் இருக்கிறது, உன்னுடைய சக்தியை நானும் பார்க்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றாரு. ராஜா சத்ருக்கன் ஏவன் லக்ஷ்மணனுக்கு நடுமத்துல இப்படி ராஜாவுக்கும் அந்த பரதேஷ் லக்ஷ்மணனுக்கு நடுமத்துல இப்படி பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது அங்கு மேல் ஜன்னல் வழியாக இந்த ஜிதபத்மா லக்ஷ்மணனை பாக்குறாங்க. யாருப்பா அப்பாவோட சண்டை போடுறது யாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்ம பேரை வேற எடுத்து சொல்றான், பார்க்கணுன்றான். சரி, அவளும் பாக்குறா. ஜன்னல் வழியா பார்த்த உடனே அந்த லக்ஷ்மணனை பார்த்து அவள் மோகம் கொள்கிறார். ஆசக்தி வந்துடுத்து. ஆஹா, இப்படி ஒரு வீரன், அழகு, அவனுடைய அழகு எல்லாத்தையும், வீரம் எல்லாத்தையும் பாக்குறாங்க. உடனே அவ அங்கிருந்து கை காமிக்கிற, ஐயோ ஐயோ வேணாம் வேணாம், இப்பதான் லக்ஷ்மணனுக்கு செய்தி இது மாதிரி சங்கிக கொடுக்குறா, நீ சண்டையெல்லாம் போடாத, சக்தி பயங்கரமான சக்தி அது அப்படின்ற மாதிரி அவ அங்கிருந்து தடுக்கிறா. பார்க்காத, அதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு. ஆனா லக்ஷ்மணனுடைய பார்வை அவ சொல்ற, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்களால இவரும் செய்தி பண்றாரு, செய்தி கொடுக்குறாரு. ஸோ அவ கையால வேணான்றா, நான் கண்ணால அனுப்புறாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதேன்றாரு. சரி, லக்ஷ்மண் அத்தியந்த கம்பீர ஸ்வர்சே ராஜசேகா. லக்ஷ்மண் கம்பீரமான வார்த்தையினால ராஜா கிட்ட சொல்றாரு, ஏ ராஜன், பார்த்து கொண்டு ஏன் இருக்கிறாய், எடுத்துக்கொண்டு வா உன்னுடைய சக்தியை, உன்னுடைய ஆயுதத்தை, நானும் பார்த்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜா சத்ருகன் கோபம், அதாவது சத்ரு தமன் மிகவும் கோபம் கொண்டு லக்ஷ்மண் மீது அந்த ஆயுதத்தினால தாக்க வருகிறார். லக்ஷ்மண் அந்த ஆயுதத்தை தன்னுடைய வலது கையால அப்படியே பிடிச்சிடுறாரு. தற்கால ராஜா கைகால பிடிச்சிக்கிறாரு. ராஜா என்ன பண்றாரு, உடனே இன்னொரு ஆயுதத்தை எடுத்து லக்ஷ்மணனுடைய தாக்க போறாரு. லக்ஷ்மண் அதை இடது கையால அப்படியே கெட்டியமா அப்படி அடிக்கும்போது, அதாவது தாக்க வரும்போது அப்படியே கெட்டியமா பிடிச்சி குடிங்கிறார். இப்படி 3வது 4வது அவனுடைய ஆயுதங்களை எல்லாமே அப்படி எடுத்து அடிக்கும் போது எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கிறார். 2 கையில 4 பிடிச்சிடுறாரு. चारों शक्तियों की संभालते हुए लक्ष्मण सुंदर चाहता हस्ती के सदृश्य प्रतीत होता है. அதனால 4 முறை 4 ஆயுதங்களையும் 2 கையால 2 ஆயுதங்களையும் பிடிங்கிறாரு. அப்புறம் லக்ஷ்மண் 64 சொல்றாரு, இவ்வளவுதான் அவங்ககிட்ட இருக்குது, அதாவது 5வது ஆயுதம் இருந்தா கூட அனுப்பு, நானும் பண்றேன் அப்படின்றாரு. சோ உடனே ராஜாவுக்கு சம்பூர்ண பலசே இன்னொரு பலம் இருந்தாலும் 5வதாக ஒரு ஆயுதத்தை எடுத்து அவர் மீது தாக்க போகிறாரு. அப்ப லக்ஷ்மண் உடனே தன்னுடைய வாயில அப்படியே அந்த கெட்டியமா பிடிச்சிக்கிறார். சோ தாக்க வரும்போது வாயாலேயே அந்த பற்கள்ல அது கெட்டியமா பிடிச்சி பிடுங்குகிறார். அப்பொழுது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிங்கம் ஒரு மானை எப்படி கவ்வி கொண்டு போகிறதோ அப்படி அந்த ஆயுதத்தை அவர் தன்னுடைய வாயாலேயே தடுத்து வல்லால பிடிச்சுக்கிறார். लक्ष्मण के उस ललाकार के कहा अन्य भी शक्ति हो तो चलो. அதுக்கப்புறம் அந்த வாயால பிடிச்சு, இன்னும் கூட எடுத்துன்னு ஏதாவது ஆயுதங்களை, நான் எல்லாத்தையுமே பார்த்துடுறேன் அப்படின்றாரு. ஏன் நிற்கிறாய் அப்படின்றாரு. இந்த பயங்கர என்னடா இது, இவன் கையாலேயே அந்த ஆயுதத்தை எல்லாம் பிடிச்சிக்கிறான், இந்த தாக்கு எங்கிருந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாம் பயந்து போய் நிக்கிறாங்க. லக்ஷ்மணுக்கு பிரச்சண்ட பலம், அவனுடைய பலம் வாய்ந்த அவனுடைய சக்தியை பார்த்துட்டு ராஜாவே ஆச்சரியம் ஆயிட்டாரு. இது வரைக்கும் யாருமே இது மாதிரி எல்லாம் அந்த ஆயுதத்தை எடுத்துன்னு வரும்போதே ஓடி போயிடுவானுங்க, இவன் என்னன்னா கையாலேயே பிடிச்சி கையாலேயே தடுத்துடுறான்னு அப்படின்னு வெக்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறான். லக்ஷ்மணுடைய விஜயத்தை ஜெயிக்கிறது பார்த்துட்டு அந்த ஜிதபத்மான்ற அந்த பெண் அங்கிருந்து தன்னுடைய இதிலிருந்து சபைக்கு வருகிறாள்.
லக்ஷ்மண் கி சம்முக மஸ்தக் நவாக்கர் கரபத்த கடி ஓகையேஸ்வர் அங்கிருந்து வந்து லக்ஷ்மணனுக்கு முன்னாடி கை கூப்பி அவளும் தலை குனிஞ்சு நிக்கிறா. राजा शत्रुधमन ने भी लक्ष्मण की विनय पूर्वक आलिंगन किया तथा उन्हें अपनी सिंहासन पर आदर पर बैठाया. श्री ने शत्रुघ्नன் என்ன பண்றாரு, அந்த சத்ருதமன் ராஜா லக்ஷ்மணனை வினயத்தோட கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சி எடுத்துன்னு போய் சிம்மாசனத்துல அவன் உட்கார்ந்த சிம்மாசனத்துல அவன் ஆதரவு பூர்வமா உட்கார வைக்கிறாரு. அவரும் பிரசன்னமாகி சொல்றாரு, வினயபூர்வமாக சொல்றாரு. லக்ஷ்மணனும் ராஜாவிடம் சொல்றார், ஏ ராஜன், நான் உன்னுடைய மகனுக்கு சமானமானவன். நீங்க வந்து அஞ்ஞானம் காரணமாக நான் ஏதாவது அறியாமை அஞ்ஞானம் காரணமாக நான் ஏதாவது கடோரமான வசனம் சொல்லியிருந்தால், அயோக்கியமான வசனங்களை பேசியிருந்தால் என்னை அதற்காக மன்னியுங்கள் அப்படின்னு லக்ஷ்மண் சொல்றார். ராஜாவும் லஜ்ஜை அடைகிறாரு. தன்னுடைய மஸ்தகத்துல लिया उसे जिदबत्मा की संग विवाह करने की प्रार्थना की. சரி, எப்போது ராஜாவும் வெக்கத்தோட சொல்றாரு, நீ வந்து என்னுடைய நிபந்தனைப்படி ஜெயித்து விட்டாய், அதனால என்னுடைய மகளை நீ திருமணம் செய்து கொள் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். லக்ஷ்மண் சொல்றாரு, நகரத்துக்கு வெளியில் என்னுடைய அண்ணனும் என்னுடைய அண்ணியும் இருக்கிறார்கள், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நான் எதுவும் செய்ய முடியாது, அதனால் அவர்கள் அனுமதி பெற்றதான் நான் எதுவுமே செய்வேன் அப்படின்னு சொல்றார். तत्काल लक्ष्मण एवं जितपत्मा की आलंकृत रथ में आरूढ़ कराकर राजा शत्रुघ्न परिसा परिवार सेना तथा वादित्य सहित श्री राम के मिलने के निकल पड़े. அப்படியா உன்னுடைய அண்ணன் அண்ணி யாருக்காக சொல்லிட்டு உடனே ஒரு ரதத்துல ஏறி உக்காடுறாங்க. ஒரு ரதத்தை அலங்காரம் செய்து அந்த ரதத்துல ஏறி உக்காந்து லக்ஷ்மணன், அப்புறம் அந்த அந்த பெண்ணு, ராஜா, உன்னுடைய குடும்பம் எல்லாமே மேலதாளியங்களோட இசையோட ராமரிடம் போறாங்க. சேனா, அதாவது அங்க படை வருது, கோலாகலமாக பேண்டு வாத்தியத்தோட வருது. ஆகாசத்துல வந்து அந்த புழுதி பறப்புறது பார்த்துட்டு சீதை பயந்து போயிட்டான். ராமரிடம் சொல்றாங்க, துவருங்க, உங்களுடைய ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது, நகரத்திலிருந்து படை வருகிறது, லக்ஷ்மண் அங்கு ஏதோ சேஷ்டை செய்திருக்கிறான், அதனால அந்த ராஜா கோபம் கொண்டு அவர்களை என்ன பண்ணாரோ தெரியல, லக்ஷ்மணனை உங்களை நோக்கி வராங்க, அந்த படையே வருது, சேனை வருது, மோளதாளம் வருது, ஏதாவது மோளதாளம் சப்தம் வருது, அதனால பெரிய விசாலமான சேனையை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீதை சொல்றாங்க. ராமரும் சீதை கேட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் இருக்கிறேன்னு பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தனுஷு எடுத்து கையில் எடுக்கிறதுக்கு எடுக்கிறாரு. அப்ப அதுங்காட்டியுமே அங்க கலசங்களை எடுத்துக்கொண்டு, மங்கள கலசங்களை எடுத்துக்கொண்டு இசையோடு பாடிக்கொண்டு ராமரை நோக்கி பெண்கள் வர ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப ராமர் நினைக்கிறாரு, இல்லை இல்லை, இது வந்து சண்டைக்காக வரவில்லை, பெண்கள் கலசம் எடுத்து வருகிறார்கள்னா ஏதோ நல்ல விஷயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வீணை அந்த அம்பை வில்லுல கீழே வச்சுட்டு சீதையை ராமரும் நிர்பயம் பயம் இல்லாமல், பயந்தது சீதைக்கு பயம் போயிடுது. அந்த பெண்கள் வராங்களே, சண்டை போடுறதுன்னா பெண்கள் ஏன் வர போறாங்க, கலசம் எடுத்துன்னு வராங்களே அப்படின்னு. உடனே ராஜா சத்ருதமன் ரதத்திலிருந்து வராரு. அது அப்புறம் ஸ்ரீராமருடைய காலையில வந்து நமஸ்காரம் பண்றாரு. லக்ஷ்மணனும் ஜிதபத்மாவும் அவன் குடும்ப ஜனங்களும் எல்லாமே வந்து ராமர் சீதைக்கு வணக்கம் செய்கிறாங்க. வணக்கம் செஞ்சுட்டு ராமர் சீதைக்கு பக்கத்துல உக்காந்துடுறாங்க. ராஜா சத்ருமனனே, ராமர் நகரத்துல நீங்க வாங்க, எங்க நகரத்துக்கு வாங்க, உங்களை விருந்தாளியாக அழைத்து செல்வதற்காக தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ராமரும் லக்ஷ்மணன் சீதையும் மறுபடியும் எல்லாரையுமே அழைத்து கொண்டு அந்த ரதத்திலேயே திரும்பி நகரத்தை நோக்கி உள்ள கூட்டின்னு வராங்க. பிரவேசம் பண்றாங்க, சுவாகதம் பண்றாங்க. அங்க வந்து அவர்களுக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்து, அரண்மனை கொடுத்து, அவங்கள சுப முகூர்த்தத்துல லக்ஷ்மணனுக்கும் ஜிதபத்மாவுக்கும் விவாகம் நடைபெறுகிறது. எத்தனாவது கல்யாணம் தெரியாது, நம்மளுக்கு மறந்து போச்சு. 3வது கல்யாணம், நேற்று ஒரு கல்யாணம் சொல்லுங்க. அது மாதிரி
சோ அங்க திருமணம் நடைபெறுகிறது. ராமர், லக்ஷ்மணர், சீதை மற்றும் ஜிதபத்மா கொஞ்ச நேரம் அங்க சேமஞ்சலி நகரத்துல சுகபூர்வமாக இருக்கிறார்கள். சுகத்துக்கோடு சமயம் கழித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தின் ஸ்ரீராமர் லக்ஷ்மணிடம் சொல்றாரு, இப்பொழுது நம்ம ரொம்ப நாள் தங்கிட்டோம், ஆனா போதும், இங்க நம்ம புறப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்றாரு. லக்ஷ்மணன் ஜிதபத்மாவிடம் அநேக விதமாக தைரியத்தை சொல்லி, நான் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு போகிறேன், நீ ராமரிடம் இப்போது சேவை செய்கிறேன், ராமர் லக்ஷ்மணர் எங்க சொல்றாங்களோ அதுதான் நான் கேட்கணும், நீங்க ஒன்னும் பயப்படாத, நான் வந்து உன்னை கூட்டின்னு வரேன், ராஜாவானது ஒரு பதவி வந்த உடனே அப்படின்னு சொல்லி அவளையும் அங்கேயே விட்டு அர்த்த ராத்திரியில அங்கிருந்து புறப்பட்டாங்க. வெடிகாலம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் அங்கு காணவில்லை என்று எல்லாருக்குமே கவலை ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இவங்க மட்டும் புறப்பட்டு போயிட்டாங்க. எங்க போய் ஜிதபத்மாவுக்கு தான் தெரியும், ராஜாவுக்கோ மந்திரிக்கோ யாருக்கும் எங்க போயிட்டாங்கன்னா 3 பேருமே காணவில்லை. போயிட்டாங்கன்னா எல்லாருமே கவலைப்படுறாங்க. அப்படி அவர்கள் அங்கிருந்து விகாரம் பண்ணிடுறாங்க. இப்படி என்ன சொல்றாரு ஆச்சாரியர், முன்னாடி செய்த புண்ணிய கர்மத்தின் உதயத்தினால ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் சீதை எங்கு செல்கிறார்களோ அங்கு நகரத்தில் அவர்களை எல்லாரும் பூஜை செய்யறாங்க, சேவை செய்யறாங்க. சோ இவர்கள் வந்து என்னவா போறாங்க, பரதேசி போல போறாங்க. ஆனா அந்த நகரத்தினுடைய ராஜாக்கள் அவர்களுக்கு அந்த லக்ஷ்மணனுக்கு வந்து மாப்பிள்ளை ஆக்கிடுறாங்க, அவரை வந்து கௌரவிக்கிறாங்க. யாருமே போவானு சொல்றாங்க, ஆனா இவங்க தான் புரட்டு போயிடுறாங்க. उनकी सदैव यही अभिलाषा रहती है कि वे उन्हें ही नगर में रहे. ஆனா எல்லா இடத்துலயுமே இவர்கள் வந்து தன்னிடத்திலேயே இருக்க வேண்டும் அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. எல்லாருமே போகக்கூடாதுன்னு தான் தடுக்கிறாங்க. ஆனா அர்த்த ராத்திரியில் தான் இவங்க எல்லாமே புறப்பட்டு போயிடுறாங்க. அதனால பூர்வ புண்ணியத்தினால அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு வந்து துலங்குகிறது, எங்க கை வைக்கிறாங்களோ அங்க சொர்க்கம் போல ஆகிறது. पर्वत की शिखर पर भी प्राणियों की विविध प्रकार की सुख सामग्री सहयोग होता है. அதனால பூர்வ புண்ணியம் இருக்கும் போது நீங்கள் எந்த ஒரு மலைக்கு போனாலும் சரி, ஒரு காட்டுக்கு போனாலும் சரி, அங்க வந்து பலவிதமான சுக சாமகிரிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புண்ணிய உதயம் இருந்துச்சுன்னா எங்க எங்க வேணாலும் போகலாம், பொன்னூர் மலை கூட போகலாம், மலை மேல போய் உட்காந்தா கூட அங்கேயே ஒரு நகரம் வந்துடும். அந்த மாதிரி சுக சாமகிரிகள் அங்கேயே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மலைக்கு வேணாலும் போய் உட்காருங்க. जब तक मुनि पद की योग नहीं है तब तक प्राणियों की पुण्य की प्रभाव से देवों की सदृश सुख भोग निरंतर प्राप्त होते रहते हैं. அதனால புண்ணிய பலம் இருந்ததுன்னா முனி பதவி அடையறதுக்கு முன்னாடி வரை எங்கு சென்றாலும் அங்கு புண்ணியத்தினுடைய பிரபாவத்தினால தேவனுக்கு சமமாக சுகபோகங்களை நிரந்தரமாக அனுபவிக்க முடியும் அப்படின்னும் ஆச்சாரியர் சொல்றாரு. அதுக்கு உதாரணமாக இந்த ராமர். சோ லோகோக்தி பி பிரச்சலகை. சோ உலகத்துல ஒரு பழமொழியும் சொல்றாங்க, பினா மாங்கே மோதி மிலே, மாங்கே மிலே நௌன் ஜாகோ விதனா தேயகை ஹரணே வாலே கவுன். அதாவது கேட்காமலேயே என்ன சொல்றாங்க, முத்து கிடைக்கிறது, கேட்டால் கூட பிச்சை கிடைப்பதில்லை. அது புண்ணியம் இருந்துச்சுன்னா கேட்காமலே முத்து கிடைக்கிறது, புண்ணியம் இல்லைன்னா நீங்க கேட்டீங்கன்னா கூட பிச்சை கூட கிடைக்கிறது கிடையாது. அது மாதிரி விதாத்தா தேயகை. சோ விதாத்தானா கர்மம் கொடுக்க தயாராக இருக்கும் போது அதை தடுப்பதற்கு யாரிடம் சக்தி இருக்கிறது. அதனால புண்ணிய கர்மம் கொடுக்க தயாராயிடுச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு உலகத்துல யாரும் எந்த மனுஷனும் கிடையாது. அதனால கர்மமே ராஜாவா இருக்கிறது. கர்மம் என்ன முடிவு பண்ணுது, புண்ணியம் உள்ளதுன்னா அது புண்ணியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதே மாதிரியே அது தடுக்க ஆரம்பிச்சதுன்னா கொடுக்கறதுக்கு யாராலையும் கொடுக்கவும் முடியாது. இது ஒரு பழமொழியை சொல்றாங்க. சோ எதுக்காக இந்த புராணங்களை படிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சம்யக் தர்சனம் வர்றதுக்கு, பாவ புண்ணியத்தின் மேல நம்பிக்கை வர்றதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கிறது. அதனால மற்றவருடைய வரலாறுகளை நம்ம படிக்கும் போதுதான் தெரியுது அவர்களுடைய வாழ்க்கையில பாவம் புண்ணியம் எப்படி விளையாடிச்சு, எப்படி புண்ணியத்தை அவர்கள் சேகரித்தார்கள், செய்திருக்கிறார்கள், பாவத்திலிருந்து செய்யும் போது எவ்வளவு கஷ்டமும் வருது, புண்ணியத்தினால எவ்வளவு லாபமும் கிடைக்கிறது புரிந்து கொண்டு பாவ காரியங்களிலிருந்து விலகி புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் போதுதான் சம்யக் தர்சனம் பிராப்தி ஆகுது. ஸோ தர்மத்து மேல ருச்சி வருது, அப்பதான் பாவ புண்ணியத்து மேல நம்பிக்கை வரும்.
அப்பதான் பாப காரியங்கள் இருந்து விலகி புண்ணியத்தை நோக்கி, அதாவது நல்ல காரியங்களை செய்ய மனிதர்கள் ஆரம்பிப்பார்கள். அதுதான் இந்த புராணங்கள்ல ஏதத்துக்கான கதை காரணமா இருக்கு. ஸோ இப்படி புரிஞ்சுக்கிண்டு இப்படிப்பட்ட மகாபுருஷர்களோட புண்ணியசாலிகளா இருக்கிறாங்க ராமர் லக்ஷ்மண்லாம். அதனால்தான் அவங்க வந்து மகாபுருஷர்கள்ல வராங்க. ஸோ எப்படி வெறும் கையோடையே போறாங்க, ஆனா போற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு பலம், உடல் பலம் இருக்கிறது. அதுக்கப்புறம் எப்படிலாம் சூழ்நிலை அமைது, அவங்க எல்லா இடத்துலையுமே சீரும் சிறப்புமாக பாராட்டப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போதி சமாதி பரிணாம சுத்தி स्वात्मोपलब्धि शिवसौख्य सिद्धि चिंतामणिं चिंतित वस्तु धानी त्वामंत्य मानस्य ममास्तुति सांग जनवाणी माता प्रीची. நாங்க புரிஞ்சுதா? அதிகாரம் முடிஞ்சது. நல்லா புரிஞ்சுது. புண்ணியம் இப்படி கண்டினியூஸா ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு தடவை நம்மளுக்கு ஏதோ ஒரு நடக்கலாம், பட் கண்டினியூஸா இருப்ப அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது புண்ணியத்து மேல நல்ல நம்பிக்கை. திரிகண்டாதிபதிக்கான புண்ணியம் இருக்குதுல்ல, அந்த புண்ணியம் 3 கண்டத்துக்கும் ராஜாவா போறாரு. பாவம் இருக்கு. கொஞ்சம் பாவ கர்மத்தால ராஜா வந்து விட்டு வந்தார். இருந்தாலும் அதுக்கு குறைவு இல்லாம எல்லா இடத்துலயுமே அவருக்கு வந்து தொட்டதுலாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த வார்த்தை கரெக்ட். எல்லா இடத்துலயுமே அவருக்கு வந்து கஷ்டம்ன்றதே ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு நல்லா சூப்பரா இருக்காரு. புண்ணியத்து மேல நிறைய நம்பிக்கை, நல்ல திடமான நம்பிக்கை வருது. நம்பிக்கை இருக்கணும். சோ அந்த புண்ணியம் எங்க வருது அப்படின்னு பாக்கணும் நம்ம. புண்ணியம் விட அந்த புண்ணியத்துக்கு நம்ம செஞ்சாதானே அந்த புண்ணியம் வரும். அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சிருக்காங்க இல்லையா? சோ அது மேல நம்பிக்கை வச்சு நம்மளும் அது மாதிரி பண்ணணும் இல்லையா? புராணங்கள் படிக்கும் போது இடமாவுதுன்னா என்னன்னா இதுதான். சோ தர்மத்தை வச்சு வருது, தர்ம காரியங்கள்னாலதான் புண்ணியத்தை கூட சொல்லிக்கிறாங்க. ஆமா. சோ நமக்கு வந்து புண்ணிய ஹீனமா இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு ஞானம் வரமாட்டேங்குது, சயோகம் கிடைக்கல, அது மாதிரி தர்மம் பண்றதுக்கும் சூழ்நிலை அமையல. சோ நம்ம வந்து தேவசாஸ்திரத்துல இருந்து தூரமா இருக்கிறோம்னாலே புண்ணிய ஹீனம் தான் புரிஞ்சுக்கணும். பலம் இருந்துச்சுன்னா தேவசாஸ்திர குரு, தர்மம், செல்வம் எல்லாமே அமையும் அப்படின்னு தெரிஞ்சு, சோ அந்த புண்ணியம் நம்ம வந்து கம்மியா பண்ணிருக்கிறோம். சோ இனிமேவாது அந்த தேவசாஸ்திர குரு மேல பக்தி பண்றது, சோ அது மாதிரி காரியங்கள்ல ஈடுபடணும் அப்படின்னு சொல்றேன். பாபத்துல இருந்து விலகி இருக்கிறது. சோ பின்னாடி வரும் அவங்களுடைய வரலாறு படிக்கும் போது அப்படி யாருன்னா கேட்பாங்க, எப்படி இவர்களுக்கு இப்படி ஆனாங்கன்னா அவங்களுடைய முற்பிறவி ராமர் வரலாறு, பண்ணாங்க, எப்படி அவங்க வந்து சாதனை பண்ணாங்க, எப்படி எல்லாம் விரதம் இருந்தாங்க, அந்த வரலாறு பின்னாடி வேணா கஷ்டத்துல வரும், அது வராம போகாது. ஸோ அப்படின்னு சொல்லிதான் அந்த கதைகள் முடிப்பார்கள். கம்யூனிகேஷன் எல்லாருக்கும் ஜெய் ஜெய் வந்தனம், ஜெய் ஜெய் ஜெய். தேங்க்யூ.